வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட்டுக்கான சர்வே ஃபார்ம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மெடிக்கலில் ஃபிட் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த சர்வேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இந்த சர்வே ஃபார்முக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக மெடிக்கல் குரூப்லேயுமே இந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் கொடுங்க, உங்களோட ரோல் நம்பர் கொடுங்க, உங்களோட ஏஜ் வந்து அப்ளை பண்ண டைமில், இப்போ இருக்க ஏஜ் இல்லை, அப்ளை பண்ண டைமில் வந்து 18லேருந்து 23, ஆனால் 23க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, அடுத்து நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடா வேறு ஸ்டேட்டா அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்கள். இது தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து உங்களோட நார்மலைஸ்டு ஸ்கோர் எவ்வளோ, 160க்கு உங்களோட நார்மலைசேஷனுக்கு அப்புறம் என்சிசி போனஸ் மார்க்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் மெடிக்கலில் வந்து ஃபிட்டாக அன்ஃபிட்டாக இல்லைனா அட்டன் பண்ணலையா அப்படிங்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிட்டானவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து ஒரு நம்ம சர்வே வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, அன்ஃபிட் ஆனவங்களுக்கு இதில் எந்த யூஸுமே இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சென்டரில் அட்டன் பண்ணீங்க, ஆவடிலையா இலுப்பக்குடியிலையா இடையப்பட்டிலையா அப்படிங்கக்கூடிய இந்த உங்களுடைய மெடிக்கல் சென்டர் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மெடிக்கல் அட்டன் பண்ண டேட்டு உங்களுக்கு 4 நாள் நடந்திருக்கலாம், 5 நாள் கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டேட் என்னவோ, மெடிக்கலுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து இதில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கேலண்டர் வரும். இதில் நீங்கள் உங்களோட டேட் என்னவோ அதை வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேட்சில் நீங்கள் அட்டன் பண்ண உங்களோட சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பேட்சில் உங்களோட சென்டரில் எத்தனை பேர் ஃபிட் ஆனாங்க கடைசியில் அப்படிங்கிறத கொடுங்க. ஒரு சிலர் ரீமெடிக்கலில் போய் ஆயிருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட பேட்சில் எத்தனை பேர் ஃபிட்டு அப்படிங்கிறது வந்து இதில் கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக கடைசியில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ்லேயோ இல்லைனா யூடியூப்லேயோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய நம்மளோட குரூப், மற்ற குரூப் எதுவும் இருக்குது, அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோடையுமே இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றனால. அதனால தான் டெலகிராம் சேனலில் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.